திருப்பூர் மங்களம் சோமனூர் நடுவில் இருக்கிறதாங்க இந்த வாழைத்தோட்டத்து ஐயன் கோவில். ரொம்ப நாளாக இங்கே விசிட் பண்ணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. இன்னைக்கு விசிட் பண்ணிட்டேங்க. இந்த கோயிலுக்கு சில சிறப்புகள் இருக்கு. என்னங்கிறது அவங்ககிட்டயே கேட்போங்க. இங்க வந்து புற்றுமணு தான் பிரசாதம். இது வந்து ராகுகேது பரிகார ஸ்தலமாகவும் விளங்குது. திருப்பூர் மாவட்டத்துல இருந்து 5 நம்பர் பஸ் சோமனூர் வழியா வந்து ஐயன் கோயிலுக்கு துரு பஸ் இருக்கு. வெள்ளி, சனி, ஞாயிறு ரொம்ப விசேஷமான நாட்கள். அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல இங்க விசேஷமான பூஜைகள் நடக்கும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், நாள்பட்ட வியாதிகளுக்கெல்லாம் இங்க வந்து புற்றுமணு எடுத்து பூசிட்டு வந்தாங்கன்னா எல்லா வியாதிகளும் சரியாயிடும். அடிக்கடி கனவுல பாம்பு கடிச்சிருச்சு, ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இங்கேருந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு புற்றுமணு எடுத்து பூசிட்டு வந்தாங்கன்னா விஷமுறிவு ஏற்பட்டு சீக்கிரம் குணமாயிடும். அடுத்து சுவாமிக்கு வந்து இங்க வந்து கோபுரம் கிடையாது, மரம் தான் கோபுரமா இருக்காங்க. சுவாமிக்கு மழை, வெயில், காற்றோட தான் சுவாமி இயற்கையோட தான் இங்க இருக்காங்க. சுவாமி 17ஆம் நூற்றாண்டுல அவதரிச்சாங்க. சுவாமி ஒரு சிவபக்தர். சிவதரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை எது சொல்லி கொடுத்தாலும் மண்ணு கூட மருந்தா மாறணும் சுவாமிக்கு வாக்கு கிடைக்குது. அந்த மண்ணையே இந்த தோட்டத்தோட மண் எடுத்து கொடுக்குறாங்க, வாழைத்தோட்டத்தோட மண் எடுத்து கொடுக்குறாங்க. அதுவே மருந்தா மாதிரி அந்த காலத்தில் குணப்படுத்த முடியாத வியாதிகள் எல்லாம் சுவாமி அந்த மண்ணை வச்சு குணப்படுத்துறதுனால இந்த அடையாளமாக சொல்றதுக்காக இது வாழைத்தோட்டத்து ஐயன் கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.